இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் 2 பேர் அந்த ஊரில் மர வேலை செய்கிறவரான முகுந்தன் அப்படின்ற ஒரு வீட்டு பின்பக்கம் யாரோ 2 பேர் இல்லீகல் அஃபேரில் இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஆனால் அவங்க இருட்டில் பார்த்ததுனால அந்த பொண்ணு யாருன்னு சரியாக இவங்களுக்கு தெரியலை. இருந்தாலும் அவங்க உருவத்தை வச்சு அது முகுந்தனோட ஒய்ஃப் நிர்மலான்னு முடிவு பண்ணி இந்த விஷயத்த முகுந்தன் கிட்ட போய் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முகுந்தன் ரொம்பவே கோபமாகி அவங்கள ஊர் முன்னாடி கையும் களவுமா பிடிக்கணும்னு அவங்க ஊரில் இருக்கிற சில பேரோட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறான். அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கடைசியாக அவங்கள கையும் களவுமா பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. என்னதான் இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் இப்படி ஒரு சிம்பிளான கான்செப்டை வச்சு படத்தை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் படம் நல்ல காமெடியாகவும் போகும், அங்கங்கே டார்க் காமெடியாகவும் இருந்துச்சு. அண்ட் என்னதான் ஒருத்தனுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இறங்கி வேலை செய்வானுங்கன்றத இந்த படத்தில் ரொம்பவே ஃபன்னாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் அவ்விதம். இது ஒரு மலையாள மூவி அண்ட் இது ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒரு காமெடியாக ஃபன்னாக ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.